செய்யக்கூடிய ஊழியர்கள்ட்ட. குமுதம் ரிப்போர்ட்டர் அரவிந்தனை கண்டித்து எஸ்டிபி கட்சியினர் கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மகளிர் தினத்தில் மகளிருக்கான போராட்டம். பெண்கள் சமூகத்தை இழிவுபடுத்தி குமுதம் ரிப்போர்ட்டர் புத்தகத்தில் எழுதிய அரவிந்தன் மன்னிப்பு கேட்க கோரி எஸ்டிபி கட்சியினுடன் 30க்கும் மேற்பட்ட பள்ளப்பட்டி நகராட்சியின் பெண் ஒப்பந்த ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். பள்ளப்பட்டி நகராட்சி பெண் உறுப்பினர்களையும் பெண் ஒப்பந்த ஊழியர்களையும் குமுதம் ரிப்போர்ட்டரில் பொதுவாக கண்ணியம் குறைவாக எழுதிய ரிப்போர்ட்டர் அரவிந்தனை கண்டித்து நேற்று மாலை 8/3/2024 ஷாநகர் கார்னரில் எஸ்டிபி கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை பள்ளப்பட்டி நகர செயலாளர் அப்பாஸ் அலி அவர்கள் தலைமையில் தாங்கினார். வரவேற்புரை நகர துணைத் தலைவர் காஜா மொஹிதீன் அவர்கள் நிகழ்த்தினார்கள். கரூர் மாவட்ட செயற்குழு உறுப்பினரும் லிங்கம்மன் நாயக்கன்பட்டி ஊராட்சி 3வது வார்டு கவுன்சிலர் ஷேக்பிரித் அவர்களும் மாவட்ட துணைத் தலைவர் ஜாபர் சாதிக் அலி அவர்களும் கண்டன உரை ஆற்றினார்கள். நகராட்சியில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்கள் தாங்கள் சொல்லெனும் துயரத்தினாலும் ஆளாகி இருப்பதாகவும் இதனால் தங்கள் குடும்பத்தினர்கள் வேலைக்கு செல்வதை நிறுத்த கோரி வற்புறுத்துவதாகவும் தங்களுடைய ஆதங்கத்தை பதிவு செய்தனர். இறுதியாக குமுதம் ரிப்போர்ட்டரின் நகலை கிழித்தெறிந்து எதிர்ப்பை பதிவு செய்தனர். ஒரு முட்டை கடிதாசி போல, இன்னும் சொல்ல போனால் ஆபாச பத்திரிகையை போல இருட்டு அறையில் முரட்ட சஸ்பென்ஸ். நீ பத்திரிகை எழுதியா நீ ஆபாச பத்திரிகை எழுதியான்னு எனக்கே தெரியல. அப்படி உங்ககிட்ட ஏதாவது தவறு செய்வதற்கான ஆதாரம் இருந்தா அல்லது உங்ககிட்ட யாராவது குற்றச்சாட்டு வச்சிருந்தா நீ அந்த குற்றச்சாட்டு வைத்த மனிதரையிலேவா பெயர் வெளியிட்டு இருக்கணும். இதுவரைக்கும் எந்த கவுன்சிலர் அந்த குற்றச்சாட்டை வச்சாருன்னு தெரியல. இதுவரைக்கும் சட்ட ரீதியாக எந்த நடவடிக்கைக்கும் அவங்க முற்படல. குமுதம் ரிப்போர்ட்டர் எஃப்ஐஆர் காப்பி நினைச்சிட்டாங்களா இல்ல அரவிந்தன் தான் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் நினைச்சிட்டாங்களா? நேரடியாக கொண்டு போய் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க, அவர் குமுதம் ரிப்போர்ட்டர்ல பதிவு செய்ய, குமுதம் ரிப்போர்ட்டர்ல பதிவு செஞ்சுட்டா உடனே தூக்கு தண்டனை கிடைச்சிருமா? இன்னைக்கு சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிராக எந்த ஒரு நபரும் தனிப்பட்ட முறையிலே தவறு செய்துவிட்டு தப்பித்து விட முடியாது. போக்சோ சட்டம் என்று கடுமையாக இருக்கிறது. இப்படி அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருந்தும் ஏன் அவர்கள் சட்டத்தை அணுகவில்லை? அரவிந்தனையோ குமுதம் ரிப்போர்ட்டரையும் அணுக வேண்டிய அவசியம் என்ன? இது மட்டுமல்ல, இன்றைக்கு மட்டுமல்ல, இந்த கமிஷனர் மேலையும் அந்த நகராட்சி மேலையும் குற்றம் சுமத்துவது காலங்காலமா இருக்குது. அதுல நிறைய ஆரோக்கியமான விஷயங்கள் இருக்குது. அன்னைக்கு நாங்க வரவேற்றிருக்கிறோம். அவர் நகராட்சி மூலம் நடத்தப்படுகிற அந்த ஊழல் பிரச்சனைகளாக இருக்கட்டும், பலவிதமான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதெல்லாம் நாங்க வரவேற்றிருக்கிறோம். ஏனென்றால் ஒரு நிர்வாகம் என்பது விமர்சனத்திற்கு உட்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஆரோக்கியமாக செயல்படும். அவ்வளவு விமர்சனம் பண்ணி கேட்டு நான் இதெல்லாம் பேப்பர்ல போட மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா மறுபடியும் இதை அவர் வெளியே ஏற்றிருக்கிறாங்க. அவர் ஏதாவது கண்டிக்கணுங்க. அவர் மேல கேஸ் கொடுக்கறதா இருக்கும். நாங்க எல்லாம் சேர்ந்து மன்னிப்பு அவர் கேட்டே ஆகணுங்க. பெண்கள் மறுப்பு தெளிக்கணும். பெண்கள் அவர் சாதாரணமா நினைச்சு பண்ணிட்டு இருக்கிறாருங்க. அவர் ஃபேமிலியிலே பெண்கள் இருக்கிறாங்கன்றத அவர் மறந்துட்டு அதை எழுதிட்டாருன்னு நினைக்கிறேங்க. எல்லாத்தையுமே குறிப்பிட்டு அவர் தனிப்பட்ட முறையிலன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா பேப்பர்ல போட்டது எங்களோட அனுமதி இல்லாம அவர் எங்களுக்கு பேப்பர்ல போட்டதே தவறுங்க. ஃபர்ஸ்ட் நாங்க எப்பயுமே காலையில எப்பயுமே போட்டோ எடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதனால நாங்க அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு நாங்க அன்னைக்கு நின்னோங்க. ஆனா அது எங்களுக்கு விவரம் தெரியல. போய் திருப்பி கேட்டதுக்கு கவுன்சிலர் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அப்படியே அவரு விட்டுட்டாங்கன்னு நினைச்சோம். ஆனா மறுபடியும் இதை வெளியில வந்திருக்குங்க சார். இது ஏதாவது கேட்டு கொடுவோம். இதை கண்டிக்கணும். குமுதம் ரிப்போர்ட்டர் அரவிந்தனை கண்டிக்கின்றோம். மன்னிப்பு கேள். பெண்களை கண்ணியத்தை களங்கப்படுத்திய அரவிந்தனை மன்னிப்பு கேள். கிழிக்கின்றோம்.